ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளம் போன்ற ஒரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 347வது குறளாக அமையிருக்கின்றது. நல்லொரு குறளாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமையப்பெற்றிருக்கின்றது. முதலிலே நாங்கள் குறளை காண்போமாக இருந்தால், பற்றிவிடாத இடும்பைகள் பற்றினை பற்றின் விடாதவர்க்கு, பற்றிவிடாத இடும்பைகள் பற்றினை பற்றின் விடாத அவர்க்கு என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், யான் எனது எனும் இருவகை பற்றுக்களை பற்றுக்களையும் பற்றி கொண்டு விடாதவரை துன்பங்கள் விடாமல் பற்றி கொள்ளும். நான் என்ற அகந்தை அகம்பாவத்தை உடையவரையும் எனது என்ற செருக்குடையவர்களையும் அதன் மீது பற்றுக்கள் கொண்டவர்களையும் துன்பங்களும் விடாமல் பற்றி கொள்ளுமாம், பிடித்து கொள்ளுமாம். அவர்களை துன்பங்கள் விட்டு விடாமல் அவர்களோடு ஒட்டி கொள்ளும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் பற்றி விடாத இடும்பைகள் பற்றினை பற்றின் விடாதவர்க்கு என்ற குறளுக்காக அழகான சுருக்கமான உரையை தந்திருக்கின்றார். முதலாவது உரையினுடைய சாரலாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. அந்த உரையை பார்ப்போமாக இருந்தால், பற்றுக்களை பற்றி கொண்டு விடாதவர்களை துன்பங்கள் விடாமல் பற்றி கொள்ளும். பற்றுக்களை பற்றி கொண்டு விடாதவர்களை துன்பங்கள் விடாமல் பற்றி கொள்ளும் என்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது நான் என்ற அகந்தை, நான் என்ற என்னுடையது என்ற அந்த செருக்கு, என்னுடையது என்ற அதன் மீதான பற்றுக்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்பவர்களை, தான் மட்டுமே தனக்கு மட்டுமே வேண்டும், இது என்னுடையது, நான் என்ற அந்த செருக்கை அந்த பற்றி பிடித்துக் கொள்பவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றி கொள்ளும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரை அமைந்திருக்கிறது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் பற்றிவிடாத இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு என்ற குறளுக்காக அழகான ஒரு வித்தியாசமான உரைநடையிலே ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஆசைகளை பற்றி கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றி கொண்டு விட மாட்டாது. ஆசைகளை பற்றி கொண்டு விட முடியாமல் இருப்பவர்களை துன்பங்கள் பற்றி கொண்டு விடமாட்டாது என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஆசைகளை பேராசை கொண்டவர்களாக, ஆசை கொண்டவர்களாக, தனக்கு மட்டுமே வேண்டும் தான் என்ற அகம்பாவத்தோடு எல்லாத்தையும் பற்றுக்களை, அதன் மீது பற்றுக்களை கொண்டிருக்கின்ற நாங்களாக இருப்போமாக இருந்தால், அதை எங்களால் விட்டுவிட முடியாமல் நாங்கள் இருப்போமாக இருந்தால் துன்பங்களும் எங்களை விட்டுவிட முடியாது. அந்த ஆசைகள், பேராசைகள், அந்த நான் என்ற அகம்பாவம் மீது நாங்கள் எவ்வளவு பற்றிக்கொண்டு எவ்வளவு இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கின்றோமோ அதே போன்றுதான் துன்பமும் எங்களை இறுக்கமாக பிடித்து கொள்ளும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குறளுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் பொதுவான சிந்தனை கொண்டவர்களாக, பரந்துபட்ட மனம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனக்கு மட்டும் நான் மட்டுமே வேண்டும், நான் என்ற அகம்பாவம் கொண்டவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை மட்டுமே நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதைத்தான் இந்த குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. நான் எனக்கு என்று இருப்பவர்களை துன்பங்களும் அவர்களை விட்டுவிடாமல் பிடித்து கொள்ளும் என்பதாகத்தான் இன்றைய குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் நல்லவர்களாக, நல்ல பரந்துபட்ட மனம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அழகான குறளாக அமைந்திருக்கின்றது. பற்றிவிடாத இடும்பைகள் பற்றினை பற்றின் விடாத அவர்க்கு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.